பிடி மாஸ்டருடன் ஏற்பட்ட கள்ளக்காதலும் 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸும். கணவனுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து காலி செய்த தந்திரக்கார மனைவி. கள்ளக்காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பாவி கணவனுக்கு நேர்ந்த கொடூரம். போட்டோ மூலம் சிக்கியது எப்படி? தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டம் போர்கான் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு 35 வயசாகுது. தனியார் நிறுவன ஊழியராய் இருந்தாரு. இவரோட மனைவி பெயரு சௌமியா, 30 வயசாகுது. அங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில சௌமியா அலுவலக ஊழியரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. சௌமியாவுக்கும் அதே பள்ளியில பிடி மாஸ்டரா வேலை பார்க்கக்கூடிய திலீப் அப்படிங்கிற 28 வயசு நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ளக்காதலா மாறி இருக்கு. 2 பேருமே அடிக்கடி தனிமையில சந்திச்சு உல்லாசமா இருந்துட்டு வந்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துல எந்த நேரமுமே பேசிக்கிட்டு இருந்த இந்த ஜோடி டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நீண்ட நேரமா போன்லயே பேசிட்டு இருப்பாங்களாம். இந்த விஷயம் ஒரு கட்டத்துல ரமேஷுக்கு தெரிய வந்துடுச்சு. இதனால ரமேஷ் சௌமியாவை கட்டிச்சிருக்காரு. இருந்தாலுமே அவங்களோட கள்ளக்காதல் தொடர்ந்துட்டு வந்திருக்கு. இதனிடையே ரமேஷ் 2 கோடி ரூபாய்க்கான காப்பீடு செஞ்சிருப்பது சௌமியாவுக்கு தெரிய வந்துச்சு. கள்ளக்காதலுக்கு இடையூறா இருக்கக்கூடிய ரமேஷை கொன்னுட்டா 2 கோடி ரூபாய் காப்பீடு பணம் கிடைக்கும் அப்படின்னு சௌமியா திலீப்பு கிட்ட ஆசை வார்த்தை கூறியிருக்காங்க. இதை கேட்டு சபலப்பட்ட திலீப்பும் பணத்துக்காக ரமேஷை கொல்றதுக்காக திட்டமிட்டிருக்காரு. இதுக்காக திலீப் தன்னோட தம்பி அபிஷேக் கிட்ட சொல்லி பிளான் போட சொல்லியிருக்காரு. இறுதியா திட்டமிட்டபடி 3 மாசங்களுக்கு முன்னாடி ரமேஷ் போன பைக் மீது காரை மோதி இருக்காங்க. ஆனா இந்த விபத்துல அதிர்ஷ்டவசமா ரமேஷ் உயிர் தப்பியிருக்காரு. இருந்தாலும் கை எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா அபிஷேக் தன்னோட நண்பரான ரவுடி கும்பல் தலைவன் ஜிதேந்திராவை திலீப்புக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. திலீப்பும் சௌமியாவும் பேசி ரமேஷை கொல்ல 35,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. அதன்படி கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இரவு ரமேஷுக்கு அதிக அளவு தூக்க மாத்திரைகளை சௌமியா தண்ணீர்ல கலந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சிட்டு அயர்ந்து தூங்கிய ரமேஷ சௌமியா திலீப் ரவுடி கும்பலை வரவழைச்சி கழுத்தை துணியால மூச்சு திணறடிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. மறுநாள் காலையில ரமேஷ் மாரடைப்பால இறந்து விட்டதா சௌமியா அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் கிட்ட கூறி நாடகம் ஆடி இருக்காங்க. இறுதி சடங்கு முடிஞ்சு உடலையுமே அடக்கம் செஞ்சிருக்காங்க. அவசரமா இறுதி சடங்கு செஞ்சதால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரமேஷோட தம்பி கோதாரி அண்ணனோட இறுதி சடங்குக்கு வர முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் செல்போன்ல இறப்பு இறுதி சடங்குகள் போட்டோக்களை அவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த போட்டோக்களை ஒத்து பார்த்த போதுதான் ரமேஷோட கழுத்துல காயங்கள் இருப்பது தெரிய வந்துச்சு. இதனால அதிர்ச்சி அடைந்த கோதாரி ரமேஷோட வீட்டுக்கு அருகில வசிக்கக்கூடிய தன்னோட மனைவிக்கு தெரிவிச்சு போலீஸ்ல புகார் அளிக்க சொல்லியிருக்காரு. உடனே போலீசாருமே இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ சௌமியா உண்மையை ஒப்புக்கொண்டதா தெரிய வந்துச்சு. தன்னுடைய கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனை கொன்னதா பகிரங்கமா வாக்குமூலம் கொடுத்தாங்க சௌமியா. இதுக்கப்புறமா ரமேஷோட சடலம் தாசில்தார் முன்னிலையில தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துல சௌமியா, திலீப், அபிஷேக், ரவுடி கும்பலான ஜிதேந்தர், ஸ்ரீராம் மற்றும் ராகேஷ் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையை நடத்திட்டு வராங்க. போலீசார் சப்தசாலையில விசாரணை செஞ்சுட்டு வராங்க. கள்ளக்காதல் மற்றும் 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக மனைவியை கணவனை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.